ஹாய் ஆல், வெல்கம் டு ஆரதம் கிச்சன். ஆரதம் கிச்சனில் இன்றைக்கி ஒரு டிஃபன் செய்ய போகிறோம். அவளை வச்சு மினி இட்லியாட்டம் செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சோளம், கம்பு, திணை, ராகி, சாமை, நார்மல் அவல் எது வேணாலும் எடுத்துக்கலாம். 1 கப் சோள அவல், 1/2 கப் ரவை, 1/2 கப் தயிர். தேவையான உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம எந்த அவல் எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கணும். கம்பு, திணை, சாமை, ராகி இதெல்லாம் தண்ணி இழுக்காது. நார்மல் அவல், சோளம் அவல்லாம் தண்ணி கொஞ்சம் பிடிக்கும். நல்லா பிசைஞ்சிட்டு ஊறுற வரைக்கும் மூடி வச்சிடலாம். நாம் எந்த அவல் எடுக்கிறோமோ அதை பொறுத்து தான் ஊறுற டைமும் மாறுபடும். ஊறினதுக்கப்புறம் நல்லா ஒரு தடவை பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இது கூட துருவின கேரட், பச்சை மிளகாய் விழுது, நல்லா பொடியாக கட் பண்ணின கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். அவளில் ஒரே மாதிரியாக டிஃபன் செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தாக்கா விரும்பி சாப்பிடுவாங்க. குட்டி குட்டியாக இருக்கிறதுனால குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி உருட்டி இந்த மாதிரி தட்டிக்கலாம். எல்லாத்தையும் இந்த மாதிரி தட்டி ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். வெந்ததுக்கப்புறம் நல்லா ஆற விட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு வாணலியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், காரத்துக்கு தேவையான மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற அவல் இட்லியை இதில் சேர்த்து நல்லா புரட்டி விட்டுக்கலாம். ரோஸ்ட்டாக வேணும்னா சிம்மில் வச்சு நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் கலந்துக்கலாம். சுவையான அவல் இட்லி ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாவையே இட்லியை வேக வைக்காமல் தோசைக்கல்லில் இந்த மாதிரி சின்ன சின்னையாக அடையாக கூட தட்டிக்கலாம். இது நல்ல கிறிஸ்பாகவும் ரொம்ப சுவையாகவும் இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.